உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாப்பா டிரைவர் சௌக்கியமா? எதுக்கு என்ன வர சொன்னியோ அதை சொல்லு. நீ கில்லாடிதாயா. ஒரு லவ் மேரேஜை அரேஞ்ச் மேரேஜா மாத்திருக்கிய. இந்த தில்லெல்லாம் யாருக்கும் வராது. என்ன வளர்ற? ஏய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நான் வளர்றேன்னு சொல்றேன். ரேவதி லவ் பண்ணிக்கிட்டு இருக்க பையனையே ஏதோ புதுசா வரன் பாக்குற மாதிரி தரகர் மூலமா போட்டோ கொடுக்க வச்சு அதை ஓகே பண்ண வச்சு அவனையே மாப்பிளைய செட் பண்ணி சாமுண்டீஸ்வரியை ஏமாத்தி நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு வந்துட்டல்ல. இதுக்கெல்லாம் பெரிய மூளை வேணும். நீ பெரிய ஆள் தாயா. என்ன இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு யோசிக்கிறியா? நீ புத்திசாலினா நான் மகா புத்திசாலி. சாமுண்டீஸ்வரி வீட்டில் என்ன நடக்குது, யார் என்ன பண்றாங்கன்னு உட்கார்ந்த இடத்துல இருந்தே சொல்லுவேன். அதனால இதை கண்டுபிடிக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. நீ மகா புத்திசாலி தான். இது சொல்றதுக்காக தான் என்ன கூப்பிட்டியா? சாமுண்டீஸ்வரியை ஏமாத்தி நிச்சயம் வேணா பண்ணிருக்கலாம். ஆனா கல்யாணத்தை உன்னால் நடத்த முடியாது. அதை நான் நடத்தவும் விட மாட்டேன். என்ன சிரிக்கிற? இல்ல, உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. இந்த நிச்சயத்தை இவ்வளவு தூரம் நல்லபடியா நடத்த தெரிஞ்ச எனக்கு கல்யாணத்தை நடத்த தெரியாதா? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு கல்யாணத்தை நான் எப்படி நடத்துறேன்னு. அதுக்கு நீ அந்த வீட்டில் இருந்தா தானே நடக்கும். அந்த சாமுண்டீஸ்வரியை உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துற மாதிரி செஞ்சா என்ன பண்ணுவ? நீ சொல்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே ஒரு வேளை அது நடந்தாலும் வெளியே இருந்தே ரேவதியோட கல்யாணத்தை நல்லபடியா நான் நடத்தி வைப்பேன். உன்கிட்ட இருந்த அந்த குடும்பத்தை நான் காப்பாத்துவேன். ஓ, அந்த குடும்பத்து மேல உனக்கு அவ்வளவு பாசமா? நான் ஒன்னும் கூலிக்கு மாறி அடிக்கிற ஆள் கிடையாது. அது என் குடும்பம் மாதிரி. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏய், இப்ப கூட அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் இந்த டிரைவர் தான் உன்னை ஏமாத்தி ரேவதி லவ் பண்ண பையனை புரோக்கர் மூலமா கொண்டு வந்து மாப்பிள்ளையா நிறுத்திருக்கான்னு சொல்ல முடியும். ஆனா அது என் ஸ்டேட்டஸ்க்கு ரொம்ப சீப்பா இருக்கும். உன்னை கல்யாண மண்டபத்தில் வச்சு தோக்கடிக்கணும், அதுதான் என் ஆசை. அப்ப அதை பண்ண வேண்டியதானே? இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டு நிக்க வச்சு டைம் வேஸ்ட் பண்ற? நீ வேலை மெனக்கெட்டு என்னை வர வச்சு பேசுறன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். சரி, அந்த காரணம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முடிஞ்சா நீ இதை போய் மேடம் கிட்ட சொல்ல பாரு. என்ன கூப்பிட்டு வச்சு டைம் வேஸ்ட் பண்ணாத. நான் கொஞ்சம் தில்லான ஆள் இல்ல, அதான் உன்கிட்ட சொல்லிட்டு செய்யலான்னு உன்னை வர சொன்னேன். நீ இப்படி கூப்பிட்டு மாட்டினா நான் பயந்துருவேனா? முடிஞ்சா இந்த கல்யாணத்தை நிறுத்த பாரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. பட்டா சொல்லுங்க, ஏதோ விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரியுது. என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல மேடம். நாளைக்கு நல்ல நாளா இருக்கு. அதான் பந்தக்கால் ஃபங்க்ஷனை வீட்ல சிம்பிளா வச்சிடலான் இருக்கோம். அதான் உங்களையும் கூப்பிடலான்னு வந்தோம். பந்தக்கால் ஃபங்க்ஷனை எதுக்கு சிம்பிளா செய்யணும்? கிராண்டா இங்க நம்ம வீட்லயே செய்யலாமே. நீங்க அங்க ஒண்ணும் தனியாலாம் செய்ய வேண்டாம். இங்கே வந்துருங்க, நாம இங்க சிறப்பா செய்யலாம். சரிங்க மேடம், உங்க ஆசைப்படியே செஞ்சிடலாம். எங்களுக்கு அதுல சந்தோஷம்தான். நாளைக்கு கோயில்ல கும்பாபிஷேகம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு ரேவதி கையால தான் கலசத்தை எடுத்துட்டு போய் கோயில்ல கொடுக்கணும். வீட்ல வச்சு கலசத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கும்பாபிஷேகம் நல்லபடியா முடியட்டும். அடுத்த நாளே பந்தக்கால் ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம். வீட்ல வச்சு பூஜை பண்றீங்கன்னா அது ரொம்ப விசேஷமான கலசமா? ஆமா மாப்ள, 48 நாளைக்கு அதை வச்சு பூஜை பண்ணி நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த கலசம் தெய்வ சக்தி உள்ள கலசம். ஓ, அப்ப அது சக்தி வாய்ந்த கலசம்னு சொல்லுங்க. ஆமா, அது சாதாரண கலசம் இல்ல மாப்ள, அது கடவுளுக்கு நிகரான கலசம். அந்த கலசத்தை தான் நாளைக்கு என் பொண்ணு கோயில்ல கொண்டு போய் கொடுக்க போற. டிரைவர் இங்க வா.
சொல்லுங்க மேடம். நாளைக்கு கோவில்ல கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் அடுத்த நாள் கல்யாணத்துக்கான பந்தக்கால் ஃபங்க்ஷன் நடத்தலாம்னு நான் முடிவெடுத்திருக்கேன். நீதான் நிச்சயதார்த்தத்தை பொறுப்பா நடத்தின மாதிரி இந்த பந்தக்கால் ஃபங்க்ஷனையும் நடத்தணும். இந்த பொறுப்பை நான் உன்கிட்ட விடுறேன். சரிங்க மேடம், பண்ணிடலாம். ம். ஏ டிரைவர், இந்த கலசத்தை வச்சுதாண்டா உனக்கு தண்ணி காட்ட போறேன். சீக்கிரம். ஏய் 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 ஏய், இங்க பாரு. இந்த கலசத்தை ஆத்துலயோ குளத்துலயோ தூக்கி எறிஞ்சிருங்க. யார் கைக்கும் கிடைக்க கூடாது. சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடறோம். சரி சரி, சீக்கிரம் போங்க. யாராவது பாத்திர போறாங்க. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். கலசம் யார் கையிலயும் கிடைக்க கூடாது. பொறுப்பு என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களே, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கவலையே படாதீங்க. சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்க. ஹேய், போய் சீக்கிரம் பண்ணிடுறா. ஐயோ, என்ன கலசத்தை காணோம். ரேவதி, ரேவதி, ரேவதி. அத்த, என்னாச்சு? என்னாச்சு ஈஸ்வரி? ஏன் இப்படி சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க? பூஜை ரூம்ல இருந்த கலசத்தை காணோம். கலசத்தை காணுமா? பூஜை ரூம்ல வச்ச கலசம் எப்படி திடீர்னு காணாம போகும்? நைட்டு கூட நான் பார்த்தனே, அங்கதான் இருந்துச்சு. அச்சச்சோ, சாமி கலசத்தை காணுங்கிறது அபசகுணம் மாதிரி தெரியுதே. இப்படி எல்லாம் நடக்கவே கூடாதே. அது குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்களேக்கா. வீட்டுக்குள்ள பூஜை ரூம்ல இருந்த கலசம் காணாம போனது எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. இந்த வீட்ல நம்மள தவிர வேற யாருமே இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி காணாம போகும்? ஆமாக்கா, அப்ப வீட்ல இருக்கிற யாரோ தானே இதை செஞ்சிருக்கணும். எனக்கு என்னவோ இந்த டிரைவர் மேலதான் டவுட்டா இருக்கு. இவன் தான் கலசத்தை தூக்கிட்டு போய் எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.